எல்லோரும் சூப்பராக நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். குட் மார்னிங். கிட்டத்தட்ட மணி வந்து 6 மணி ஆகுது. 10 டிகிரி. எங்கே வந்திருக்கேன்னா கோயிலுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம். ஸோ அபிஷேகம் பண்ணுவாங்க. அதனால் பால் வாங்கிட்டு வந்திருக்கேன். பூஜைக்கு போவோம். கோயிலுக்கு கிட்டத்தட்ட நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்ம நினைப்போம். ஆனால் உள்ளே ஏற்கனவே பூஜையில் உட்காந்துருந்துருப்பாங்க. 7:40 ஆயிடுச்சு. பூஜை சிறப்பாக முடிஞ்சு பிரசாதம் கொடுத்துருக்காங்க. ஸ்வீட்டு ஒன்றும் சுண்டலும் ஸ்வீட்டும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நமக்கு எப்போ பிரசாதம் வந்தாலும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும். அண்ட் இன்றைக்கி வந்து கோயிலில் எப்பயுமே பாட்டு பாடுவாங்க. நான் என்ன நினைப்பேன்னா ஒரே ஒரு பாட்டு தான் பாடுறாங்கன்னு. ஆனால் அதான் இல்லை. ஒரு பாட்டு பாடணுன்னா அவங்க வந்து அதில் வந்து ஒரு குறிப்பு வச்சுருக்காங்க. இத்தனை பாட்டு சேர்ந்து பாடணும். அதாவது அது ஒரு செட்டு மாதிரியாம். ஒரு பாட்டு பாடணுன்னா யூ கேன் சூஸ் ஃப்ரம் எனி திங். ஆனால் தேவாரத்துலேருந்து ஒரு பாட்டு, திருவாசகத்துலேருந்து ஒரு பாட்டு, திரு இசை பாலேருந்து ஒன்று, திருப்பல்லாண்டுலேருந்து ஒன்று, திருப்புராணத்துலேருந்து ஒன்று, திருப்புகழ்லேருந்து ஒன்று, அப்புறம் ஃபைனலாக வாழ்த்து. ஸோ அதுதான் கோயிலில் பாடுறாங்களாம். ஸோ அதுக்குன்னு ஒரு சைவ சமயத்தில் ஒரு புக்கே இருக்குது. குட் ப்ராக்டிஸ் பண்ணணும். என்றைக்காச்சும் ஒரு நாள் அவங்கெல்லாம் பாடுற மாதிரி பாடணும். வேறு லெவலில் பாடுவாங்க. நமக்கு சில நேரத்தில் உச்சரிப்பெல்லாம் அந்த ஃப்ளோ, அந்த ப்ராக்டிஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் கேட்க ரம்மியமாக இருக்குது அவங்க பாடுறதுக்கு. நீங்கள் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸுங்கிறத விட ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கு. ஒரு சின்ன மீட்டிங். சார் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து அடுத்த நாள். இன்றைக்கி வந்து டாக்டர் விசிட்டு. எதுக்குன்னா என்னுடைய காலுக்கு, ஸோ லெஃப்ட்டு கால் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அது வந்து பெண்ட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் என்னங்கிறத டாக்டரை பார்த்துடலாங்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்களா இல்லைன்னு தெரில. பட் எக்ஸ்ரே எடுக்கணுங்கிற ஒரு தாட்டில் தான் நான் வந்திருக்கேன். அதனால தான் அந்த குளூர்லேயும் ஷார்ட்ஸ் போட்டு வந்திருக்கேன். நான் செம்ம குளூர்லேயும் இது ஸ்டெயிலாக சரண் போக சொல்கிறேன். அப்படி எல்லாம் முந்தி மாதிரி இல்லை. ரிசப்ஷனில் போய் நிற்க தேவையில்லை. ஆன்லைன்லேயே செக்இன் பண்ணிக்கலாம். QR கோட் வச்சுருக்காங்க. ஒரு நியூ செக்இன் பண்ணியாச்சு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு. It's a little painful, you know. Yeah. Any medication at all? No, but thank you, man. நமக்கு நேரம் எல்லா நேரத்துலையும் சரியாக இருக்கிறது இல்லை. லெஃப்ட்டு முட்டியில் திடீர்னு செம்ம பெயின். ஸோ அதனால் எக்ஸ்ரே போய் எனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. ரிசல்ட் வந்து நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன். திடீர்னு என்னாச்சுன்னே தெரில. அநேகமாக பிள்ளையாருக்கு நிறைய தோப்புக்காரணம் போடுறது வார்ம் அப்பே இல்லாமல் இங்கே டெம்பரேச்சர் வேறு ரொம்ப லோவாக, ரொம்ப கம்மியான டெம்பரேச்சரில் பாடி வார்ம் அப் ஆகாமல் திடீர்னு அந்த ஸ்குவாட்ஸ் பண்ணுறப்பாங்கள தோப்பு காரணம் போட்டது மசில் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃப்ராக்சர்லாம் எதுவும் இருக்காது, போன்லலாம் எந்த ப்ராப்ளம் இருக்காது, ஏதாச்சும் டிஷ்யூஸ் இல்லை மசில்ஸில் ஏதாச்சும் டேர் இருந்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் நத்திங் டு டூ வித்து போன் ப்ராப்ளம் இருக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். எனக்கும் ஏன்னா என்னால் நடக்க முடியும், ஓட முடியாது. இப்போதைக்கு கொஞ்சம் பெயின். அதேமாதிரி கால் ஃப்ரண்ட்டில் தூக்க முடியும், ஆனால் பின்னாடி மட்டும் மறக்க முடியல. டெஃபினட்டாக இது ஏஜிங் இல்லை, உடனே வயசாயிருச்சு ப்ரோன்னு மட்டும் கமெண்ட்டில் சொல்லாதீங்க. அதெல்லாம் இல்லை. ஸோ என்னங்கிறது கண்டுபிடிச்சிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்களே எல்லாம் உஷாராக இருக்கலாம் இந்த மாதிரி சில்லுங்கிற வெதரில் இருக்கிறவங்க. ஸோ குட் மார்னிங். இது வந்து அடுத்த நாள். இன்றைக்கி வந்து பரமேட்டா கோர்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து ஜூரி டியூட்டி. ஸோ அதனால் ஓப்பல் கார்டு எடுத்துகிட்டு பஸ்ஸில், லாஸ்ட் டைம் வந்து ட்ரெயினில் போனேன். நேற்று வந்து நம்ம கால் வெளியெல்லாம் இருக்கிறதுனால ஐ கேனாட் வாக், படியெல்லாம் ஏறி இறங்க முடியாது. அதனால் பஸ்ஸு வந்து கொஞ்சம் பெட்டர். அதனால் இன்றைக்கி பஸ் திடீர்னு வேறு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. காரில் போகலாம், பட் காரில் அங்கே வந்து பார்க்கிங் கிடையாது. சில இடத்துல பார்க்கிங் இருக்குது, அது ஃபுல் டே பார்க்கிங்க்கு கிடைக்காது. மோரோவர் நம்ம போகிறதே கோர்ட் ஒர்க்குக்காகவா, நம்மளே கோர்ட்டில் ஆஜராகிற அளவுக்கு பிரச்சனையில் போய் மாட்டிக்கூடாது. இதில் பல வருஷம் கழித்து இன்றைக்கி பஸ்ஸில் போகிற மாதிரி ஒரு ஃபீல். ட்ரெயின் தானே ரெகுலராக சிட்டிக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரெயின் வந்து ஒரு ஹாப்பினஸ்னால் பஸ்ஸு இன்னும் சூப்பராக இருக்கும் இங்கே இந்த ஊரில். ஏன்னா நம்ம ஊர் மாதிரி கண்டக்டரு டிரைவர் 2 பேர்லாம் கிடையாது. கண்டக்டரும் சரி டிரைவரும் சரி அவரே, கடவுள் பாதி மிருகம் பாதி மாதிரி அவரே பாதி வேலையை பார்த்துருவார். பஸ் வந்து 3 நிமிஷம் லேட். இங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் ஆக்ஷன் அப்பப்போ நடக்கும். காரணம் என்னென்னா நிறைய பேருக்கு அந்த பே வந்து ப்ராப்பராக இல்லாதனால கவர்மெண்ட் சைட்லேருந்து டிரான்ஸ்போர்ட்டில் நிறையா நடந்துகிட்டு இருக்கும். இப்போ பஸ் வருதான்னு பார்ப்போம். ஆஸ்திரேலியாவுடைய நியூ சவுத் வேல்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டில் தான் நான் இருக்கிறேன். அதில் சிட்னி தான் மெயினான சிட்டினா, நெக்ஸ்ட்டு மிகப்பெரிய சிட்டி வந்து பரமேட்டா. ஆல்வேஸ் பிஸியாக தான் இருக்கும் ரோடெல்லாம். ஏன்னா அதனால தான் சிட்னி சிபிடிக்கு அப்புறமேட்டு தே கால் இட் அஸ் அ பரமேட்டா சிபிடி
அதாவது அது அடுத்த மெயினான சிட்டிங்கிற மாதிரி. அதனால டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு எல்லாமே இங்கே ஒன்று இருக்கு. அதுக்கு தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து மழை, காத்தும் அடிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு மழையா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஒரே ஸ்லிப்பரி ஆகும். அதுதான் நம்ம காலை வச்சுட்டு கேர்ஃபுல்லா மறுபடியும் அவ்வளோதான், பெருசா மாவு கட்டு போட விட்டுருவானுங்க. அது மாதிரிலாம் வாக்கிங்ல எல்லாம் காட்டல. இது மாதிரி ஒன்று ப்ரெஸ் பண்ணா லைட் போடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து கிராஸ் பண்ணி போக முடியும். ஆனால் இதில் ஒரு சவுண்டு, நல்ல சவுண்டு வரும். அழுத்தினதுக்கு அப்புறமேட்டு கண்டினியூஸ் போட்டாச்சு. கிட்டத்தட்ட அந்த மியூசிக்கை வச்சுதான் பில்லி இங்கிலீஷ், ஐ திங்க், அவங்க ஒரு மியூசிக் போட்டாங்க, ஒரு பாட்டு. நமக்கு வரல, டெகிதெல்லாம் பருவம் அப்படி. ஸோ அதனால நடந்துக்கிட்டே பேசுறத விட பெட்டர் ஷோ யூ வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ஸ். நான் போயிட்டு உள்ளெல்லாம் காட்ட முடியாது, அஃப்கோர்ஸ் கோர்ட் வந்து ப்ரைவசி அதெல்லாம் இருக்கு. பட் என்ன முடிஞ்சு, என்ன நடந்துச்சுங்கிறத எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அதை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். கேஸை பற்றிலாம் சொல்ல முடியாது, உள்ளேயும் வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ யூ பார்ப்போம் இன்னைக்கு எப்படி போகுதுன்னு. நீ ஃபுல் டே இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். ஆனால் ஜாலியாக இருக்கும். வெயிட்டிங் டைம்ல ரொம்ப நேரமாக சும்மா தான் இருக்க போகிறோம். ஸோ யூடியூப்ல ஏதோ ஒன்று பார்த்துட்டு ஜாலியாக இருக்கலாம். இது வந்து பெரமெண்டா பார்க்கு, அதுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கு கோர்ட்டு. இதுக்கு மேலே எல்லாமே கோர்ட் ஏரியா தான். எக்ஸாம் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் நிறைய ரீசனுக்காக எக்ஸாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன வந்து எக்ஸாம் பண்ணதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, ஒரு பிஸ்னஸ் வச்சுருந்தா ஏபிஎன் நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு ஒரு ஏபிஎன் நம்பர்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மாதிரி, அந்த நம்பர் இருந்தால் யூ கேன் பி எக்ஸாம்டட், எக்ஸ்கியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம பண்ண தேவையில்லை இந்த வருஷத்துக்கு. நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஒருத்தர் வந்து ஏன் பண்ண வேணாங்கிறதுக்கு. ஸோ அதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பிஸ்னஸ் வச்சுருந்தா. பட் இது இல்லாமல் இப்போ பேரண்டிங் பர்பஸ் இருக்குல்ல, குழந்தைங்களை பார்த்துக்கணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் எக்ஸப்ஷன் உண்டு. 5 நாள் கண்டினியூஸாக வரணும், 6 நாள் கண்டினியூஸாக வரணும், அதுக்கு எக்ஸப்ஷன் உண்டு. உடம்பு சரியில்லாமல் போகிறதோ, இல்னஸ்ல இருக்கிறதோ அவங்களுக்கும் எக்ஸப்ஷன் உண்டு. ஏற்கனவே ஏதாவது தப்பு பண்ணி கோர்ட்டில் ஏதாச்சும் கன்விக்ட் ஆயிருந்தா அதுவும் கிடையாது, அவங்களும் பண்ண தேவையில்லை. அதெல்லாம் நிறைய ப்ராசஸ் வச்சுருக்காங்க. ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு சர்வீஸ் இது. ஸோ டெஃபினட்டாக சான்ஸ் கிடைச்சா பண்ணணும். அண்ட் ப்ரைமரி இட் கம்ஸ் டு சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் தான் வரும், பிஆர்ல இருக்கிறவங்களுக்கு வராது. எனக்கு தெரிஞ்சு திரும்ப இனிமேல் எப்போ நோட்டீஸ் வந்தாலும் ஏபிஎன் நம்பர் கொடுத்தாவே யூ கேன் எக்ஸ்கியூஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்தது வேஸ்டானா எஸ், ஆனால் வந்தால் தானே தெரியுது. ஒழுங்காக படித்து ஆன்லைன்லேயே அது பண்ணலாம் போல இருக்கு. ஐ திங்க் நான் பார்க்க மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். எஸ், அந்த அளவுக்கு நம்ம என்ன பல வருஷமாக பிஸ்னஸ் ஓனராக பரவாயில்ல, இப்போ தான் ஒரு சின்னதாக ஒரு கடை போட்டிருக்கோமா, அதனால் எஸ். ஆல்மோஸ்ட் பஸ் இன்னைக்கு காலி. நம்ம எல்ஜனில் நிறைய வாட்டி சாப்பிட்ருப்போம். எல்ஜனை வந்து ஒரு டைப்னா இது ஒரு டைப், ஆனால் ஒரே குசைன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படிம்பாங்க. ஆர்டர் பண்ணிவிடுவோம். இந்த ஃபேமிலி மீல் 1 போர்ச்சுகீஸ் ஸ்டைல் சிக்கன் வச்சு பிஸ்னஸ் பண்ணுற நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. எல்ஜனா வந்து இந்த ஓஜிஸ் மாதிரி. இன்றைக்கி இருக்கிற ரேங்கிங்கில் ஃப்ராங்கோ தான் நம்பர் 1ல் இருக்குது. ஃபேர்ஃபீல்டுங்கிற சப்பபில் பார்த்தீங்கன்னா ட்ரைவ் த்ரூ இருக்கனால இட்ஸ் ஈஸி. ஸோ அதனால் இன்றைக்கி ட்ரைவ் த்ரூவில் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம். கிட்டத்தட்ட டோட்டல் பில் வந்து 43 காரம்னா 39 மீலு, ஒரு எக்ஸ்ட்ரா சாஸ்னு வந்துச்சு. இது வந்து அந்த மீலோட வர சாஸு. இன்னொரு சாஸ் என்னது, chili plus mayo. இதுதான். இது வந்து கம்ஸ் வித் அண்ட் பீட்டா பிரெட் இருக்கு அண்ட் சிக்கன் அண்ட் சிப்ஸ் மட்டும் ரெடி ஆகுதா. யூடியூப் ஆக்சுவலாக இங்கே வரவங்க உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இங்கே வந்து டேபிள் அண்ட் சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அது ஆமாம், அதை ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் நம்பர்லாம் இல்லை. ஸோ இதுதான் டொமேட்டோ ரைஸா. ஸோ திஸ் இஸ் பிளைன் ரைஸ் கேட்டாங்க, இல்லைன்னா டொமேட்டோ ரைஸ், 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் த டொமேட்டோ ரைஸ் ஆப்ஷன். ரைஸ் வந்து சீரக சம்பா இல்லைன்ட்டாங்க. பாப்கார்ன் மாதிரி, பாப்கார்ன் மாதிரி சிப்ஸ் இருக்குது, கொஞ்சம் லார்ஜ் சிப்ஸு. ரொம்ப இது வந்து ஹோல் சிக்கன். வீட்டுக்கு போய் சாப்பிட்றோம், அப்புறம் வேலையை பார்க்குறோம். இன்றைக்கி வந்து செகண்ட் டே. ஆக்சுவலாக செகண்ட் டேனா கண்டினியூஸாக இல்லை, கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. என்னுடைய ஆக்சுவலாக நான் எந்த டாக்டரை சொல்லி நான் எக்ஸ்ரே எடுத்தனோ அந்த டாக்டருக்கு ஒரு எமர்ஜென்சின்னு போயிட்டார். ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ வேறு ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நம்மளோட எக்ஸ்ரே ரிப்போர்ட்ஸை ரிவ்யூ பண்ணுறதுக்காக. ஸோ உண்மையாகவே நல்லா இருக்குன்னு. ஆனால் இந்த ஒரு வாரத்தை என்ன ஆச்சுன்னா, என்னால் பின்னாடி கால் மடக்கவே முடியாமல் இருந்தது.
மடக்க முடியுது. பட் ஸ்டில் மொபிலிட்டிலாம் நார்மலாக ஆயிடுச்சு, படிக்கட்டு ஏற முடியுது, நிறைய விஷயம் மாறி இருக்கு. நம்ம பாடி இஸ் ரியலி கிரேட். அதுவாகவே ஃபிக்ஸ் ஆகுது நிறைய விஷயம். ஆனாலும் எதனால அப்படி ஆச்சு, எதனால கம்ப்ளீட்டாக மொபிலைசேஷன் லாக் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு வாரம் அப்படியே பயந்துட்டேன் நான். கால் நின்றுச்சோ அப்படியே ஒரு வாரமாக அப்படின்னு. அதனால் என்ன நினச்சிங்க அதை தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் ஸ்டில் கொஞ்சம் பெயின் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இந்த வெதர்னாலையா என்னன்னு தெரியல, கேட்டு தெரிஞ்சு போயிங்க. ஆண்டவன் அப்புறம் வச்சு செஞ்சிட போகிறேன். இட்ஸ் அ வே ஆஃப் ஷேமிங். இது மாதிரிலாம் எடுத்திங்கன்னா இப்படி தான் ஃபோட்டோ எடுத்து போட்டு ஆஸ்திரேலியாவில் நார் அடிச்சிருவாங்க. இவங்கெல்லாம் ஷாப் லிஃப்டிங் பண்ணாங்க, அதாவது கடையிலேருந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டரை பார்த்துட்டு வந்ததில் ஒரு மன திருப்தி என்னென்னா, நோ ஃப்ராக்சர், எந்த ஃப்ராக்சரும் இல்லை. ஆனால் லெக்மெண்ட் டேர் ஏதாச்சும் இருக்குமா இல்லை ஏதாவது டீட்டெயிலாக இருக்குமாங்கிறது எம்ஆர்ஐ தான் எடுத்து பார்க்கணுன்னு சொன்னாங்க. எம்ஆர்ஐ எடுக்கணும்னா இட்ஸ் கை கிட்டத்தட்ட ஒரு $200 போல் வரும். $300 போல் வரும். அதில் $100 தான் மெடிக்கேர், அதாவது இங்கே இருக்கிற ஹெல்த் கேர் கவர் ஆகும். மிச்சம் ஒரு $200 நம்ம கையை விட்டு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. காரணம் என்ன, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்து பயங்கர அக்ரெசிவாக இருப்பீங்க அப்படின்னா அதெல்லாம் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சும்மா வெட்டிக்கின்னு தான் இருப்பீங்க அப்படின்னா இல்லை அப்படிலாம் சொல்ல. நீங்கள் சும்மாவே கேஷுவலான ஒரு ஆள், ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு ஹார்டான மூமெண்ட்ஸ்லாம் பண்ணாமல் சும்மா நடக்கிறது வர்றது படிக்கட்டு ஏறுறது இறங்குறதுனா அதுக்கு அவ்வளோ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் என்ன 2 சஜஷன் கொடுத்தாங்கன்னா, ஒரு இன்ஃப்ளமேட்டரி டேப்லெட் கொடுத்தாங்க. ஸ்வெல்லிங் கிடையாது, பட் நீ ரொம்ப பெயின் அன்பேரபிளாக இருந்துச்சுன்னா இன்ஃப்ளமேட்டரி டேப்லெட் எடுத்துக்கோங்க. ஒரு 7 டேப்லெட் எடுத்துக்கோங்க, ரொம்ப எடுத்துக்காதீங்க. ரொம்ப எடுத்துக்கிட்டால் அது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ஸோ ஃபார்மசூட்டிக்கலில் போயிட்டு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை போய் கொடுத்ததுக்கு அவங்க இதெல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு உண்மையாகவே பெயின் இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க. இல்லை அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு நானே கேட்டேன் தான். ரொம்ப பெயின் இல்லை, அதனால் இதை எடுத்துக்கணுமான்னு. பெயின் இல்லைன்னா கண்டிப்பாக எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு அவங்க சஜஷன். ஒரு வகையில் பார்த்தா கரெக்டு தான். தேவையில்லாத கெமிக்கலாக நம்ம உடம்புல போடக்கூடாது. இல்லை அந்தளவுக்கு பெயின், அது கிட்டத்தட்ட டாக்டரை பார்க்கவே ஒரு வாரம் ஆனதுனால பெயின் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருச்சு. ஸோ இட்ஸ் அ குட் திங். ஆனால் சஜஸ்ட் பண்ண இன்னொரு விஷயம் என்னென்னா, கோ ஃபார் ஃபிசியோ போய் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு. நம்ம ஏற்கனவே இந்த கழுத்துக்கெலாம் நெக்குக்கு வேறு ஃபிசியோ வேறு நம்ம லைட்டாக பண்ணுறோமா. நம்பர் ஆஃப் ஃபிசியோ பர் இயர் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கேரில் ஒரு 5 சிட்டிங் மட்டும்தான் கவர்டு. ஸோ 6வதுலேருந்து நம்மளுடைய ஓன் மணி, நம்ம பாக்கெட் விட்டு தான் நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தியா அளவுக்கு இங்கே சீப் கிடையாது. பட் ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபார் ஃபிசியோ. என்னுடைய ப்ரைவேட் ஹெல்த் வந்து மெடிக்கேர் வந்து என்ன ஆச்சுன்னா, ப்ரைவேட் ஹெல்த் நான் போட்டிருந்தேன். மைக்ரோசாஃப்ட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சரில் அந்த ப்ரைவேட் ஹெல்த்தெல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த முடிச்சுட்டு நான் அடுத்தது வேறு ஒன்று பர்சனலாக பார்க்குற அந்த ஸ்லாட் இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்காகவே ட்ரான்சிஷனுக்கு ஏதோ ஒன்று பார்த்து டக்குன்னு மூவ் ஆகிடணும்பாங்க ஒரு 30 to 60 days. அது ஒன்றும் நான் பண்ணல. ஸோ அதனால் அந்த யோசனை போயிட்டே இருக்குது, இது பண்ணுமா அது பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் எவாலுவேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது மொத்தம் லாங் ஸ்டோரி ஷார்ட், என்னால் கால் இப்போ மடக்க முடியுது, ஆனாலும் சின்னதாக கொஞ்சம் பெயின் இருக்குது, அவ்வளோதான். அன்பேரபிள் பெயின், இன்ஃப்ளமேட்டரி டேப்லெட் போகிற அளவுக்குலாம் இல்லை. பட் ஓவரால் ஐம் ஓகே. டாக்டர்ஸ் டிலே பண்ண உண்மையான விஷயம், நம்ம பாடி இஸ் அமேசிங். தானாகவே ரெக்கவர் ஆகிறது உண்மையுமே நல்ல விஷயம். ஆனாலும் இந்த மாதிரி எக்ஸ்ரே எடுக்கிறது, கொஞ்சம் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து நமக்கு ஏதாச்சும் என்ன காம்ப்ளிகேஷனுங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். And you are now in a confused state whether to use physiotherapy for your shoulder-ஆ இல்லை knee-க்கா அப்படிங்கிறது. எதுக்கு எவ்வளோ செட்டிங்கிறத தாண்டி ப்ராப்பராக இருக்கணும். காரணம் என்ன, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த முட்டியில் இருக்கிற முக்கியமான ஒரு மசில் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்கும். அந்த மசில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நீங்கள் அதுக்கு எக்ஸசைஸ் சொல்லி தரத்துக்கு ஃபிசியோ தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த முட்டியில் வந்து அந்த லிக்விட் இருக்கணுமா? அந்த லிக்விட் தான் இன்ஃப்ளமேஷன்னு சொன்னாங்களே. அந்த லிக்விட் வந்து எக்ஸஸாக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் அது ஆனால் ஆட்டோமேட்டிக்காகவே செட்டில் ஆகிடும். பெயின் வந்து அன்பேரபிளாக ஆகாத வரைக்கும் நம்ம வந்து எக்ஸஸாக எம்ஆர்ஐ அது இதுன்னு போக தேவையில்லை. பட் ஒரே ஒரு தடவை ஃபிசியோ எடுத்தோன்னா அந்த எலக்ட்ரிக் சம்திங் இது எலக்ட்ரோ பிளேட்டிங்லாம் வச்சு பண்ணுவாங்க. அது நான் இந்தியாவில் இருக்கும்போது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் எனக்கு ஷோல்டருக்காக காமிச்சது. ஆனால் அதை விட முக்கியம் என்னென்னா, அவங்க மெயினாக 2-3 எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க. உடனே ஃபிசியோ போகிறோம், ஒரு நாள் போகிறோம், ஃபிசியோ போகிறோம், 2வது நாளே ஃபிக்ஸ் ஆகிடுமா, சால்வ் ஆகிடுமானா ஆகாது. ஜென்ரலாக அதுதான் ப்ராசஸ். ஃபிசியோங்கிறது ஒரு வே ஆஃப் லைஃப் மாதிரி, அது ஒரு வே ஆஃப் எக்ஸசைஸ், அதெல்லாம் போயிட்டுருக்கோம். ஃபிசியோ சொல்லித்தர எக்ஸசைஸை வீட்டில் நம்ம போய் ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறையா வாட்டி செய்ய வேண்டியது இருக்குது. சில எக்ஸசைஸ்லாம் நம்ம வீட்டில் போய் டக்குன்னு செஞ்சிடலாம், சில எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது. அது இங்கே தான் நீங்கள் வந்தாகணும். அதுக்கான ஒரு மெட்டீரியல், அதுக்கான சப்போர்ட்டு அதெல்லாம் கொடுப்பாங்க. ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப பிக் மார்க்கெட் ஃபார் ஃபிசியோ. ஸோ ஒருவேளை நீங்கள் ஏதாச்சும் மெடிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கிறீங்க, மெடிக்கல் ஃபீல்டில் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஆஸ்திரேலியா வர மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, டெஃபினட்டாக ஒரு
ஃபிசியோவை கன்சிடர் பண்ணுங்கள். இங்கே ஜிபி எந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸோ அதுக்கு ஈக்குவலாகவே ஃபிசியோவும் பயங்கர ஃபேமஸு. த பெஸ்ட்டு ஃபிசியோ, த பெஸ்ட்டு கிளைண்ட்ஸ் இருக்கிறவங்க தே மேக் குட் மணி டூ. ஏன்னா ரெகுலராகவே தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஃபிசியோ ஸ்டூடெண்ட்ஸ், ஆஸ்திரேலியா இஸ் யுவர் ஸ்பாட். ஃபுல்லாக பனி. வாவ். அதில் பூஜைக்காக வந்திருக்கேன். உள்ளே போவோம். கோயில் பூஜைலாம் நல்லபடியாக முடிஞ்சு. பிரசாதம் வேறு நிறைய கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட பிரசாதம் ஐட்டம் இருந்துச்சு. பிரசாதம் கொடுக்குற ஒருத்தங்க வந்து அவங்க பேர் மூர்த்தி அம்மான்னு. அவங்க ரெகுலராகவே இங்கே வருவாங்க. ரெகுலராகவே ஷீ இஸ் அ பிக்கஸ்ட் டிவோட்டி சிட்னி முருகன் டெம்பிளில். அவங்களுக்கு வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் ஒரு வீடு. இந்த வீடா அந்த வீடா இதை ஒரு 3-4 வீட்டுக்குள்ளே ஒரு வீடு. வீட்டில் ஒரு ரூம் வந்து அவைலபிளாக இருக்குது. அவங்களும் கொஞ்சம் ஏஜ்டு தான். கிட்டத்தட்ட தே ஆர் சீனியர், லைக் 60s இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்லை லேட் 50s ஆர் 60s இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வீட்டில் வந்து ஒரு ரூம் காலியாக இருக்குன்னாங்க. அதை முடிஞ்சால் யார்கிட்டயா சொல்லுங்கள் அப்படின்னாங்க. எனக்கு யார்கிட்ட சொல்ல தெரியும்? உங்கள்கிட்ட தான் சொல்ல தெரியும். ஒருவேளை நீங்கள் சிட்னியில் இருக்கிறீங்க, இல்லை வெஸ்டர்ன் சிட்னி சைடு, இல்லை இது வந்து மே ஹில்ஸுங்கிற சப்பபில் தான் முருகன் டெம்பிள் இருக்குது. ஸோ முருகனுடைய டெம்பிள் இப்படி ஃபேஸிங்னா நேராக இருக்கும். ஸோ வீட்டிலேருந்து முருகன் டெம்பிளை பார்க்கலாம், முருகன் டெம்பிள்லேருந்து அவங்க வீட்டை பார்க்கலாம். ஸோ அதில் ஒரு ரூம் வந்து எம்டியாக இருக்குன்னாங்க. ஒருவேளை உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா டூ லெட் மீ நோ இன்ஸ்டாகிராமில். அண்ட் நான் அவங்களோட கனெக்ட் பண்ணி விட்றேன். அவங்க கோயிலில் தான் இருப்பாங்க. எவ்ரிடே காலையில் வந்தீங்கன்னா கோயிலில் பார்க்கலாம். அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து கேர்ள்ஸ் தான் பாய்ஸ் தான்லாம் இல்லை, ஏஜ்டு பர்சன் இல்லை, யாராக இருந்தாலும் சரி ஒரு ரூம் இருக்குன்னாங்க. ரஃப்லி காஸ்ட் என்னன்னு சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. பர் வீக்குக்கு கிட்டத்தட்ட ஒரு $200 போல் சொல்லியிருந்தாங்க. அவங்க பேர் மூர்த்தி அம்மா. ஒருவேளை என்கிட்ட ரீச் அவுட் பண்ணாமல் அவங்ககிட்ட டேரெக்டாக வரதா இருந்தாலும் சரி, சிட்னி முருகன் டெம்பிள் வந்து மூர்த்தி அம்மான்னு கேட்டிங்கன்னா தே கேன் ஏபிள் டு கனெக்ட் யூ. ஷீ இஸ் அ ஸ்வீட் லேடி. நல்லாவுங்க. பிரசாதம் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது, சுட இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர் SK Allies சதீஷ் குமார். பாய்.